நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன அவியத்தம் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி தாங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு தோப்புக்குள்ள உட்காந்து 3 பேர் குடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சொல்ல போனா அவங்க 3 பேரையுமே காட்டல, அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் நமக்கு கேட்டுட்டு இருக்கு. நல்லா சரக்க போட்டுக்கிட்டு ஊர் கதை, உலக கதை, அப்புறம் அவங்க ஏரியால நடக்கிற கள்ளக்காதல் கதைன்னு அப்படி பல கதைகள் பேசிட்டு இருக்க, அதுல ஒருத்தரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு கால் வர ஆரம்பிச்சிடுது. அதனால சீக்கிரம் குடிச்சு முடிச்சுட்டு அவன் கிளம்ப பின்னாடியே மீதி 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நைட்டு கடைசி சீரியல் ஆரம்பிச்சிட்டு போல அந்த 3 பேர்ல வினோத்ங்கிற ஒருத்தன் சீரியலோட டைட்டில் சாங்க கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க, அப்ப வழியில திடீர்னு தகர கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதுல பயந்து போனவன் என்ன சத்தம்னு வந்து பார்த்தா அந்த நேரத்துல ஒரு ஜோடி வீட்டு கொல்ல பக்கத்துல நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடுராத்திரி பயங்கர இருட்டுங்கிறதால அது யாருன்னு தெரியல, இருந்தாலும் அது யாருன்னு பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரொமான்ஸ் முடிச்சுட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்ப அவன் அங்க இருந்து அப்படியே போய் பக்கத்து வீட்டு செவரு ஏறி குதிக்கிறான். அப்பதான் அது யாருன்னு கிளியரா தெரியுது. அவன் பேரு வினோத்துங்க. இந்த ஊர்ல ஒரு மில்லு வச்சிருக்கான். அவன் வந்துட்டு போன கொல்ல பக்கம் மாதவன் ஒரு ஆசாரி குடும்பத்தோட வீடு. ஆனா அந்த பொண்ணு இருந்த பக்கம் ஒரே இருட்டா இருந்ததால அது யாருங்கிறது கிளியரா தெரியலங்க. தோ இவ்வளவு நேரம் இந்த ரொமான்ஸை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, இவனோட பேரு பிரகாஷ். இவன் எதுவும் வேலை வெட்டிக்கலாம் போகல, யார்கிட்டயாவது கடன் சொல்லி காசு வாங்கி அதை செலவு பண்ணுவான். இதுதான் இவனோட பொழப்பே. அப்படிப்பட்ட ஒருத்தன் இப்படிப்பட்ட ஒரு சீனை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? இந்த மேட்டரை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே, யார்கிட்ட சொல்றதுன்னு யோசிக்க அப்பதான் மாதவனோட குடும்பத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆன ஆளு வேணுவோட ஞாபகம் வருது. அதனால காலங்காத்தாலே அவரை பாக்குறதுக்கு வந்துடுறான். வேணு இந்த ஊர்ல லேடிஸ் டெய்லரா இருக்காருங்க. நைட்டு பார்த்ததை சொன்னவன் பொண்ணு யாருன்னு சரியா தெரியல, அது அந்த வீட்டு பொண்ணு நிர்மலாவா இருக்கும்னு சொல்ல, டெய்லர் அப்படிலாம் இருக்காது, அது நிர்மலாவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ப மாட்டாப்ல. அப்படின்னா நம்ம 2 பேருமே இன்னைக்கு நைட்டு போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்ல, டெய்லருக்கும் அவன் சொல்றது சரின்னு படுது. ஏன்னா அந்த டெய்லருக்கு மாதவனோட குடும்பம் வேண்டப்பட்ட ஆளுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்கள்ட்ட சொல்லாம இருக்க முடியாதுல்ல, அதனால நம்மளே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு முடிவு பண்றாரு. நைட்டு சீரியல் முடியற நேரத்துல தான் இந்த சம்பவத்தை பார்த்தானா, அதனால அதே டைமுக்கு இன்னைக்கு டெய்லர் அழைச்சிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வரான். கரெக்டா அப்ப நிர்மலாவோட வீட்டுல 10 செகண்ட் லைட் ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆக, முதல்ல அந்த பொண்ணு அந்த வீட்டு பாத்ரூம் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஏன் அந்த பொண்ணு இருக்கிற இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதால யாருன்னு கிளியரா தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல வினோத் அவனோட வீட்டு செவரேறி குதிச்சு அவளை பாக்குறதுக்காக வரான். அவன் வரத பார்த்து அந்த வீட்டு நாய் குலைக்க வினோத் அதுக்கு எலும்பு துண்டை போட்டு அமைதியாக்கிடுறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் பாத்ரூம்க்கு வெளியில நின்று ரொமான்ஸ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா பாத்ரூம்குள்ள வேற போய் கசமுசா பண்றாங்க. உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு 2 பேரும் வெளில வர அப்பயும் அந்த பொண்ணு கிளியரா தெரியல, வினோத் மட்டும் தான் தெரியறான். அவன் பாட்டுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு கேஷுவலா அவனோட வீட்டுக்கு ஏறி குதிச்சு போயிடுறாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, மாதவன் வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கிற இந்த பாத்ரூம் வினோத்தோட குடும்பத்துக்கு தான் சேரும்னு அவன் குடும்பத்துக்கும் மாதவன் குடும்பத்துக்கும் ஒரு கலவரமே போயிட்டு இருக்குங்க. பிரகாஷ்க்கு இப்பயும் அந்த பொண்ணு யாருன்னு சரியா தெரியல, இருந்தாலும் டெய்லர் அது அந்த வீட்டு பொண்ணு நிர்மலா தான் சொல்றாரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டா, இந்த ஊர்ல இருக்கிற மொத்த லேடிஸ்க்கும் நான் தாண்டா ஜாக்கெட் தைக்கிறேன், தூரத்துல இருந்து அவங்க உடம்ப வச்சே அவங்க யாருன்னு சொல்லிடுவேன்னு அவங்களோட ஜாக்கெட் சைஸ் வரையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆளை பார்த்தே ஜாக்கெட் சைஸ் குறிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஊர்ல இருக்கிற லேடிஸோட ஜாக்கெட் சைஸ் எல்லாம் சொல்லி அதெல்லாம் நோட்ல குறிச்சு வச்சிருக்கிறத எடுத்து காட்டுறாப்ல. இதுக்கு மேல எப்படி அவரை நம்பாம இருக்கிறது? சரி, இப்ப இந்த விஷயத்த அந்த வீட்டுல யார்கிட்ட சொல்லாம்னு டிஸ்கஸ் பண்ண, மாதவன் அந்த வீட்டு பெரியவர் வயசான ஆளு, அவர்கிட்ட சொன்னா சரியா வராது, புருஷன் கிட்ட இந்த விஷயத்த டைரக்டா சொல்ல முடியாது, அதனால நிர்மலாவோட புருஷன் முகுந்தனோட தம்பி முரளி கிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்றாங்க. உடனே இந்த மேட்டரை முரளிக்கு கால் பண்ணி சொல்ல, அவனுக்கு இந்த மேட்டரை கேட்டோன்னா பயங்கர ஷாக் ஆயிடுது. டெய்லர் வேணு வேற இதை நேர்ல பார்த்ததா சொல்ல, முரளி அவனோட அப்பா மாதவன் கிட்ட இந்த மேட்டரை பொறுமையா எடுத்து சொல்றான். மருமக இப்படி ஒரு காரியத்தை பண்ணதை நினைச்சு அவரும் அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா முகுந்தா அவரோட ஒய்ஃப் நிர்மலாவை அவ்வளவு லவ் பண்றாருங்க. அதனால இந்த மேட்டரை நீ ஒரு தடவை நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி 2வது பையன் முரளிய ஊருக்கு அனுப்பி வைக்கிறாப்ல. மர வேலை பாக்குறது தாங்க இவங்களோட குடும்ப தொழில். அதனால மோஸ்ட்லி அதாவது வெளியூர்ல வேலையா தான் இருப்பாங்க. அப்பப்ப டைம் கிடைக்கிறப்ப 3 பேரும் மாத்தி மாத்தி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இப்ப கள்ள தொடர்பை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஊருக்கு வந்த முரளி யாருக்கும் தெரியாம அவங்கள கண்டுபிடிக்கணும்னு வீட்டுக்கு போகாம நேரா டெய்லரோட கடைக்கு தான் வரான். வந்தவன் வெளியிலேயே போகாம நைட்டு வரையும் அந்த கடையிலேயே தாங்க இருக்கான். நைட்டு கடைசி டிவி சீரியல் ஆரம்பிக்க டெய்லர் அவனை நீ இப்ப போனா சரியா இருக்கும்னு அவனை போக சொல்றாரு. சரின்னு முரளியும் அவனோட ஃப்ரெண்டும் இவங்க 2 பேரும் சொல்லி அனுப்பிட அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. நைட்டு நாடகம்லாம் முடிஞ்சு எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே 2 வீட்லயும் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும்னு டெய்லர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. முதல்ல பாத்ரூம் கிட்ட நிர்மலா வந்து வெயிட் பண்ணுவான்னு சொல்ல, அது மாதிரியே நிர்மலாவும் பாத்ரூம் கிட்ட வந்து வெயிட் பண்றா. அடுத்த நிமிஷமே வினோத் அங்க ஏறி குதிச்சு வருவான்னு சொல்லியிருந்தாங்களா, அது மட்டும் நடக்கவே இல்ல. 2 பேரும் அங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கடைசி வரையும் அந்த பையன் வரவே இல்லங்க. அதனால வேலையை முடிச்சுட்டு மிட் நைட் வீட்டுக்கு வர மாதிரி முரளி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கே போயிடுறான். அதே நேரம் டெய்லருக்கும் பிரகாஷ்க்கும் வேற இங்க நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் தாங்கல. அதனால முரளியை பாக்குறதுக்காக 2 பேரும் கிளம்பி நேரா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி நைட்டு எல்லாமே நடந்துச்சு. ஆனா நிர்மலாக்கும் வினோத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகலையா, அதனால 3 பேரும் சேர்ந்து பகல்லே நிர்மலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படத்துல இப்பதாங்க நமக்கு அந்த நிர்மலாவோட முகத்தையே காட்டுறாங்க. அவங்க வினோத்தோட மில்லுக்கு மாவாரிக்க போறதா சொல்லி கிளம்ப இவங்க 3 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க.
வழியில பார்த்தா பல பேர்கிட்ட பேசுறாங்க. அதுல சில அங்கிள்ஸ் எல்லாம் கூட அவங்கள்ட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு போறாங்க. கடைசியா வினோத்தோட மில்லுக்கு வராங்க. அங்க அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமான ஆளுங்க மாதிரி பயங்கர ஜாலியா சிரிச்சு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க பேசிக்கிற விதத்தை வச்சு பாக்குறப்ப அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குங்கிறது மட்டும் இவங்களுக்கு புரிஞ்சிடுது. அதை வச்சு முரளி உடனே அவன் அப்பாவுக்கு கால் பண்ணி மேட்ரு கன்ஃபார்ம் தான் சொல்ல அவர் முரளியை திரும்பி இங்கேயே வர சொல்லிடுறாரு. அதனால வந்த அன்னைக்கே வீட்டுல இருந்து முரளி கிளம்பிடுறாங்க. கொல்ல பக்கத்துல நிர்மலாவும் வினோத்தும் மீட் பண்ணிக்கிறத ஆல்ரெடி டெய்லர் வேணும் பாத்துட்டாரு. இப்ப 2வது பையனும் பார்த்துட்டு மேட்ரு கன்ஃபார்ம் பண்ணிட்டதால இதுக்கு மேல விஷயத்தை மறைக்க கூடாதுன்னு மாதவன் ஒரு பையன் முகுந்தன் கிட்ட நிர்மலாவோட மேட்ரை சொல்லிடுறாரு. அதை கேட்டு முகுந்தன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாருங்க. ஒன்னு நிர்மலாவை டிவோர்ஸ் பண்ணிடு, இல்லைன்னா அந்த பிரச்சனையை பேசி முடிச்சு 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது 2 மட்டும் தான் உனக்கு இருக்க வாய்ப்புன்னு சொல்ல முகுந்தனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே குழப்பம் ஆயிடுது. அதனால பாத்ரூமுக்கு போய் ஒரு தம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவோட வெளில வராருங்க. நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன்ப்பா, ஆனா அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்ல மாதவன் நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு போங்க, பொறுமையா ஏதாவது ஒரு பிளான போடுவோம்னு சொல்றாரு. ஆனா வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கிட்ட இந்த மேட்ரு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம எப்போதும் போல கேஷுவலா இருன்னு சொன்னவரு புள்ளைகிட்ட பேத்திக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிர்மலாக்கு ஆசையா அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல சாரி எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க. சரின்னு 2 பேரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர மாதிரி வர அப்பாவை பார்த்தோன்னா பொண்ணுக்கு பயங்கர குஷி ஆயிடுது. ஆனா அம்மாவுக்கு காலையில போன பையன் திரும்ப உடனே வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஏதோ ராங்கா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்பாவை பார்த்தோன்னா பொண்ணு ஆசையா அப்பா கிட்ட ஓடி வர அவர் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அப்ப பாப்பாவோட முடிய பார்த்துட்டு ஏன் முடிய எப்படி பொசு பொசுன்னு விரிச்சு போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன்னு கேட்க அவதான் முடிய வெட்டவே மாட்டாளே, அதான் இப்படி சுருண்டு போய் கிடக்கு, நம்ம குடும்பத்திலேயே யாருக்கும் இப்படி முடி கிடையாதுன்னு சொல்றாங்களா. அது இவருக்கு வேற மாதிரி தப்பாவே தோணுது. இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவரு கேட்கறது பாக்குறது எல்லாமே ராங்காவே ஃபீல் ஆகுது. நிர்மலா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க தம்பி முரளி மட்டும் அடிக்கடி வீட்டுக்கு வராரு, நீங்க மட்டும் ஏன் வரவே மாட்டீங்க, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குன்னு என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லைன்னு சொல்ல அவரு உனக்கு தனியா இருக்கிறது தானே பிடிக்கும்னு சொல்லிடுறாப்ல. பதிலுக்கு அவங்க நீங்க ஒரேடியா வெளிநாட்டுக்கு போயிடுங்க, 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்க, அப்ப நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அவ கள்ளக்காதலும் கூட ஃப்ரீயா இருக்கிறதுக்காக நம்மள வெளில போக சொல்றான்னு இவர் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் முகுந்தனும் முரளியும் இந்த மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக அவங்களோட சித்தப்பா ஃபேமிலியை பாக்குறதுக்காக வராங்க. சித்தப்பா கொஞ்சம் சாஃப்டான ஆளு தான், ஆனா அவரோட பையன் மகேஷ்லாம் சரியான மிசோக்னிஸ்டுங்க. அதாவது பொண்ணுங்களையே சுத்தமா பிடிக்காது, பொண்ணுங்களை வெறுக்கிறவரு. தோ இப்ப கூட தங்கச்சி வேலையை முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் லேட்டா வந்ததுக்காக அதுக்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காப்ல. இதுக்கெல்லாம் ஏன்பா திட்டுறேன்னு கேட்டா அம்மாவோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ யாரா இருந்தாலும் சரி பொண்ணுங்க மேல எப்போதும் ஒரு கண்ணு இருக்கணும், இல்லைன்னா நம்ம தலை மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாளுங்கன்னு சொல்றாரு. அப்படியே இப்ப திரும்ப நிர்மலாவோட டிஸ்கஷனுக்கு வந்தோம்னா அவங்க குடும்பத்திலேயே முரளி தான் கொஞ்சம் டேலண்டான ஆளுங்கிறதால அவனையே ஒரு பிளான் போட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. அப்ப முகுந்தனோட வீட்டுல பாப்பா விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க அவங்களோட நாய் டைகர் பக்கத்துல எலும்பு துண்டு இருக்கிறத பாப்பா பாத்துடுது. வினோத் வரும்போது டெய்லி அது குலைக்கிறதால அவன் அதை சரக்குல மிக்ஸ் பண்ணி போடுற எலும்பு துண்டு டைகர் பக்கத்துல கடந்துச்சுன்னு பாப்பா அம்மா கிட்ட வந்து கொடுக்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் அது என்னன்னு புரிஞ்சிடுது. ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. நிர்மலாவும் இதை காக்கா கொண்டு வந்து போட்டிருக்கும்னா அதை அங்க இருந்து தூக்கி வீசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிர்மலா அன்னைக்கு மிளகா அரைக்க போறதுக்காக மில்லுக்கு போறேன்னு கிளம்புறாங்க. அதுவும் இவர் வாங்கிட்டு வந்த புது சாரியை போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்தோன்னா முகுந்துக்கு கடுப்பாயிடுதுங்க. மில்லுக்கு போறதுக்கு எதுக்கடி புது புடவைன்னு கேட்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இப்ப கட்டினது அவங்களுக்கு பிடிக்காததால நான் மாத்திடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு முகுந்தோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. ஆம்பளைங்க எங்களை எங்கேயும் அழைச்சிட்டு போக மாட்டீங்க, அப்புறம் எங்க தான் கட்டிட்டு போறதுன்னு அம்மா புள்ளைய திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால முகுந்தனே அன்னைக்கு மில்லுக்கு போறாருங்க. அங்க பார்த்தா வினோத் இவரை பார்த்தோன்னே அண்ணி வரலையான்னு தான் கேக்குறான். 2 பேரும் நல்லா விசாரிச்சு பேசிட்டு இருக்க வினோத் இவர்கிட்ட எப்ப ஊருக்கு போவீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவரு நான் சீக்கிரமே போயிடுவேன், அதுக்கப்புறம் எல்லாரும் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்ல அந்த பயலுக்கு இவர் என்ன சொல்றாருனே தெரியல, ஏதோ வளரிட்டு இருக்காரு போலன்னு நினைச்சுக்கிறான். இருந்தாலும் அவன் நிர்மலாவை பத்தி கேட்டது இவரை எப்ப ஊருக்கு போவீங்கன்னு கேட்டதெல்லாம் வச்சு அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு எல்லாமே சிங்க் ஆயிடுது. ஆனா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வேணும்னு எல்லாரும் அதுக்கான பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அண்ணன் தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பாவோட குடும்பம்னு ஒரு பெரிய டீமே ஆட்டத்துல இறங்குதுங்க. எவ்வளவு பெரிய டீம் பத்தாதுன்னு அவங்கள சுத்தி இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்களுக்கும் கால் பண்ணி மேட்டரை சொல்றாங்க. முரளிய பிளான் போட சொல்லியிருந்ததால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் என்ன பிளான்னு கேட்க அவன் பார்த்தா வீட்டோட ப்ளூ பிரிண்ட்லாம் வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை பார்த்தோன்னே இவன் ஏதோ கத்தி விஜய் அளவுக்கு ஏதோ பிளான் போட போறான்னு நினைச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஒரு பெருசு வேற டேபிளுக்கு கீழே ஏதாவது தெரியுதான்னு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அவன் அப்படியே அந்த பிளான சொல்ல நமக்கு அப்படியே அந்த சீனையே காட்டுறாங்க. முகுந்தன் இன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல வீட்டுக்கு போய் எதுவும் தெரியாத மாதிரி தூங்க சொல்ல அவரும் வழக்கம் போல கேஷுவலா வந்து வீட்டுல தூங்குறாரு. அதே நேரம் டெய்லரோட கடைக்கு பக்கத்துல இருக்கிற வாட்டர் டேங்க்ல இருந்து நம்ம வீடு தெளிவா தெரியும். அதனால அந்த டேங்க் மேல ஏறி பாக்குற மாதிரி அங்க ஒரு ஏணியை போட்டு ரெடியா வைக்க சொல்ல டெய்லரும் பிரகாஷும் போய் அங்க ஒரு ஏணியை போடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு போறப்ப இருட்டோட இருட்டா யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்க அவனோட ஃப்ரெண்டை விட்டு 2 கருப்பு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்டும் போய் அந்த கருப்பு ட்ரெஸ் வாங்கிட்டு வரான். அவ்வளவுதான், இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. பிளான் படி அடுத்த நாள் காலையில அண்ணனும் தம்பியும் வேலைக்கு கிளம்புற மாதிரி வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. நைட் எப்படியும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அண்ணி கால் பண்ணுவாங்க. நீங்க அந்த கால் எடுக்காம பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்கன்னு சொல்ல முகுந்தனும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. முகுந்தன் கால் எடுக்காததால அவர் கூட வேலை பாக்குறவரோட வைஃப்
ஒய்ஃபுக்கு தான் கால் பண்ணுவாங்கன்னு சொல்ல அவன் சொன்ன மாதிரியே நிர்மலாவும் கால் பண்றாங்க. அந்த லேடியும் பிளான் படி அவங்க புருஷன் இன்னைக்கு வேலை இருக்கு பிஸியா இருக்குன்னு சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சரியா இவங்க பிளான் படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க நைட்டு ஒரு வழியா இவங்களோட சீரியல் ஆரம்பிக்குது. இப்ப இவங்களோட அடுத்த கட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில யாரும் டைவர்ட் ஆயிடக்கூடாது, பிளான் சொதப்பிடக்கூடாதுன்னு முரளி அவங்க எல்லாரோட போனையும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். டெய்லரும் பிரகாஷும் வாட்டர் டேங்க் மேலே ஏறிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் கீழே கடையில இருக்காங்க. அதே நேரம் கள்ளக்காதலர்களை பிடிக்கிறதுக்காக அண்ணனும் தம்பியும் நாடகம் முடிய போற டைமுக்கு அவங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க வரும்போது எதையோ மெதிச்சு சத்தம் கேட்டுருதா அதுல அவங்களோட டைகரே குலைக்க ஆரம்பிச்சிடுது. இதனால நம்ம டைகரால நம்மளே மாட்டிக்க போறோம்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிடுதுங்க. ரொம்ப நேரம் குலைச்சிக்கிட்டே இருக்கிறதால உள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு ஏதோ ராங்கா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. அதனால இது இவ்வளவு நேரம் குலைக்காதேன்னு நிர்மலாவை விட்டு வெளில போய் பார்த்துட்டு வர சொல்ல அவங்களும் வெளில போய் டார்ச் அடிச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. நல்ல வேளை ரெண்டு பேரும் மறைஞ்சுக்கிட்டதால அவங்க கண்ணில் மாட்டல. சுத்தி முத்தி செக் பண்ணி பார்த்துட்டு அங்க ஏதாவது மரம் ஆனதை பார்த்து குலைச்சிட்டு இருக்கும்னு சொல்லிடுறாங்க. டைகரால பிளான் எதுவும் கெட்டுற போதுன்னு உடனே முரளி வேகமா போய் அவங்க டைகருக்கு பிஸ்கட்டை போட்டு சைலண்ட் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல லைட் ஆன் ஆஃப் ஆக முதல்ல நிர்மலா பாத்ரூம் பக்கத்துல இருந்து வந்து அங்க வெயிட் பண்றாங்க. பின்னாடியே எப்போதும் போல வினோத் செவுரேறி குதிச்சு அங்க வராங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து முகுந்தனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. பயங்கர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. வெளியில கிசிங் கிசிங் டச்சிங் ரொமான்ஸா முடிச்சவங்க அடுத்த கட்ட வேலையை பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. அவ்வளவுதான், இதான் அவங்கள பிடிக்கிறதுக்கு சரியான நேரம். ரெண்டு பேரும் வேக வேகமா போய் பாத்ரூமை வெளி பக்கமா லாக் பண்ணிடுறாங்க. முரளி அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற லைட்டை ஆன் பண்ணி சிக்னல் கொடுக்க அதை வாட்டர் டேங்க் மேல இருக்கிறவங்க பார்த்துட்டு கீழே கடையில இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்க அதுல இருக்கிற ஒரு ஆளை விட்டு தாமோதரனோட கேங் அழைச்சிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் பாத்ரூமை வெளி பக்கம் லாக் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க பிளான் படி சித்தப்பா மகேஷ்னு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து வினோத்தை தொக்கா புடிச்சிட்டாங்கப்பா. எல்லாரும் வினோத் மேல இருக்கிற கோவத்துல இன்னையோட உன் சோலி முடிஞ்சது, நீ காலிடா செத்தடான்னு கத்திட்டு இருக்க அந்த சத்தம் கேட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்த அம்மாவே எஞ்சி வெளில வந்துடுறாங்க. என்னடா இங்க சத்தம், இவ்வளவு பேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு தானடா போறேன்னு சொன்னீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க முகுந்தன் அவர் அம்மா கிட்ட நிர்மலாக்கும் வினோத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, அவங்க ரெண்டு பேரையும் பாத்ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டு அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது. இங்க தாங்க படத்தோட ட்விஸ்டே. எது நிர்மலா பாத்ரூம்ல இருக்காளா? என்னடா வளர்ற, அப்ப உள்ள தூங்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்க இந்த சத்தம் கேட்டு அப்ப கரெக்டா உள்ள இருந்து நிர்மலா ஏஞ்சி வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுதுங்க. அப்பன்னு பார்த்து வினோத்தை லாக் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இவங்க சொந்தக்காரங்களா வேற என்ட்ரி கொடுக்குறாங்களா? அவங்க மூலமா இது நிர்மலாவுக்கு போட்ட ஸ்கெட்சின்னு வெளில தெரிஞ்சிருமோன்னு இவங்க எல்லாருக்கும் பீதியாக ஆரம்பிச்சிருது. அதுல ஒரு சொந்தக்கார பொண்ணு வேற அண்ணிய புடிச்சிட்டீங்களான்னு கேட்க கடைசியில அந்த அண்ணியே வெளில தான் நிக்கிறாங்க. அப்ப கூட நிர்மலாவுக்கு இது அவங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் அவங்களுக்கு தெரியாதுங்க. அப்ப உள்ள யார் தாண்டா இருக்கான்னு பாப்போம்னு பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணா உள்ள இருந்து முதல்ல வினோத் மட்டும் வெளில வரான். அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு எல்லாரும் உள்ள ஆவலா பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடியே அந்த பொண்ணும் வெளியில வரா. யாருன்னு பார்த்தா கடைசியில அது மகேஷோட பொண்டாட்டி. வேற ஒருத்தர் நினைச்சு அவங்கள பிடிக்க வந்தா இங்க வேற ஒரு கதை ஓடிட்டு இருக்குங்க. ஒய்ஃப் இந்த மாதிரி பார்த்தோன்னா மகேஷ்க்கு கொலை வெறி ஆயிடுது. அடி பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடி, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவங்கள வெறி கொண்டு அடிக்க போக உடனே எல்லாரும் வந்து அவரை தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருடா, என்னன்னு பேசுவோம்னு அவரை சமாதானப்படுத்துறாங்களா. அதுல மகேஷ்க்கு இன்னும் காண்டாயிடுதுங்க. உங்க வீட்டு பொண்ணா இருக்கும்னு சந்தேகம் வந்தோன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணீங்க, ஆனா இப்ப எனக்குன்னு வந்தோன்னா அமைதியா இருக்கணுமான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம நிர்மலா கிட்டையும் நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு தான் உங்களை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? நிர்மலா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. எப்படி மகேஷ் அவர் ஒய்ஃபை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர் கத்துனாரோ இப்ப அவங்களோட மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகேஷ் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட அவர் ஒய்ஃப் கிட்ட பாசமா இருந்தது இல்லையாங்க. அவங்கள ஒரு பொண்டாட்டியாவே மதிக்க மாட்டாரு. அந்த சமயத்துல மில்லுக்கு போறப்பதான் வினோத்து கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க கூட கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. புருஷன்கிட்ட இருந்து கிடைக்காத எல்லாமே அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது, அதனால அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு மகேஷாலையும் எதுவும் பதில் சொல்ல முடியலங்க. அதே நேரம் பசங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதை தெரிஞ்சு அவங்களோட அம்மா பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. அந்த கடுப்புல முரளியோட செவுல்லே ஒண்ணு விட்டுறாங்க. என்னோட மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டா, கடவுளே வந்து அவளை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிர்மலா கிட்ட அவங்களோட புருஷன் பண்ண காரியத்துக்கு எல்லாரும் முன்னாடி அவங்கள அறைய சொல்ல அவங்க முதல்ல புருஷன் சந்தேகப்பட்டு இப்படி பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த வழியை போக்கிக்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் புருஷன் செவுல்லே ஒண்ணு விடுறாங்க. அதே நேரம் மகேஷோட வைஃப் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டதால அவங்க இதுக்கு மேல மகேஷோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுது. அதனால மக்கள் அவங்களையும் வினோத்தையும் விட்டுறாங்க. இவங்க விட்டா போதும்னு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியா வினோத்தோட வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் இப்படி ஒரு காரியத்துக்கு இந்த பசங்களோட அப்பாவும் சப்போர்ட் பண்ணதால அவங்களோட வைஃப் அவருக்கு தோப்பு கரணம் போட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் வீட்டுக்கு வர வரையெல்லாம் வெயிட் பண்ணலங்க. அவரு வேலையில இருக்கிற இடத்துலயே வச்சு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த தோப்பு கரணத்தை அங்கிருந்தே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.